கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலே முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்பார்ந்த கயவுக்கு மூப்பனாகிய நான் எழுதுவது என்று சொல்லி ஆசிரியர் இப்படி தொடங்குகிறார்: உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன். உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. உன்னிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன். நீ ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். இதாங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த அற்புதமான ஆசீர்வாதம். உண்மையாய் தேடுகிறவர்கள், உண்மையாய் அவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும். அல்லேலூயா. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. சுகமாய் இருக்கும்படி இந்த நாளை கொடுத்தார் தேவன். அல்லேலூயா. உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன். அன்புக்குரியவளே, அன்புக்குரியவரே, அன்புக்குரியவனே, என் மகனே, என் மகளே, நீ ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும். ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். எப்படி இருக்கணும்? ஆன்ம நலத்தோடு இருப்பது போல், உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். அதனாலதான் யூதா எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. அந்த 1ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டது? தந்தையாம் கடவுளால் அழைக்கப்பெற்று பாதுகாப்பிலும். மீண்டும், தந்தையாம் கடவுளால் அழைக்கப்பெற்ற தந்தையாம் கடவுளால் அழைக்கப்பெற்று. நிறுத்துங்க, ஏன் ஓடுறீங்க? தந்தையாம் கடவுளால் அழைப்பு பெற்றவர்கள் நீங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தந்தையாம் கடவுளால் அழைப்பு பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும். பாருங்க எவ்வளவு அடுக்கு. கடவுளின் அன்பினால் அழைக்கப்பெற்று அவருடைய அன்பினாலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும். அதனாலதான் இங்க யோவான் எழுதிய திருமுகத்தில் அழகா சொல்றாரு: நீ ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர்,
என்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எபேசியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமாய் எபேசியர் 6:17. ஆமென். ஆமென். மீட்பை தலைசீராகவும். ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. ஆமென். மீட்பை தலைசீராகவும், மீட்பை தலைசீராகவும், கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும், கடவுளின் வார்த்தை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட சப்தமாய் வாசிங்க. மீட்பை தலைசீராகவும், மீட்பை தலைச்சீராகவும், கடவுளின் வார்த்தையை, கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும், தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், மீட்பை தலைசீராகவும், கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் வச்சுக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாக இருக்கலாம், நல்லதொரு போராட்டமாக இருக்கலாம். ஆனால் தூய ஆவியானவர் தரும், தூய ஆவியானவர் தரும் வார்த்தை மீட்பை தலைசீராகவும், கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும், தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில தூய ஆவியானுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அதனால தான் 16ஆம் வசனம் சொல்லுது, எபேசியர் 6:16, என் நிலையிலும் நம்பிக்கை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தை எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர்னு சொல்லி விசுவசினா எல்லாம் கூடும். நல்லவர், என்றும் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரேன்னு சொல்லி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமன் பாண்டவர்களே. 15ஆம் வசனம் சொல்லுது, அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை.
அமைதி அருளும் நற்செய்தியை நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை அந்த ஆயத்த நிலை உங்கள்கிட்ட இருக்கா? அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை. காலையில் அதுக்கு தான் வந்தீங்க. எதுக்காக வந்தோம்? பொழுதுபோக்க வரக்கூடாது ஆண்டவரே, உங்களோடு பொழுத கழிக்க வந்திருக்கிறோம் அப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் பொழுதுபோக்க வரலப்பா, உங்களோடு பொழுத கழிக்கணும்னு என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்திருக்கோம் ஆண்டவரே. உங்களோடு என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் ஆண்டவரே. உங்களோடு பேச வந்திருக்கிற ஆண்டவரே. உங்களோடு விளையாடி ஆடி பாடி துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமன் வாழ்ந்தவர்களே, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே. பாடலாம் அந்த வரிகளை சப்தமாய் கைகளை தட்டி. ஆமென். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். ஆமென். குதூகலம் கொண்டாட்டம் அவருடைய சமுத்திரம். அந்த 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். ஆமென். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை எல்லாரையும் அழைக்கிறது என்னன்னா, இறைவேண்டல் செய்யவும் மன்றாடவும் அழைப்பதன் நோக்கம் என்னன்னா, பவுல் சிறையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒவ்வொரு நாளும் பிரசவ வேதனைன்னு சொல்கிறாரு. பல துன்பங்கள் அவமானங்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறார். ஆனால் இறை செய்தியை போதிப்பதில் வலுப்பெற்றவராக இருக்கிறார். சிறையில் அவர் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் அதற்காக அவர் ஒரு நாளும் ஜெபிச்சதே கிடையாது. வாழ்க்கையிலேயே எந்த சோதனையும் எந்த துன்பமும் வரக்கூடாது என்று நாம் எழுப்பும் ஜெபங்களுக்கு முன்னால், வாழ்க்கையில எந்த சோதனையும் எந்த துன்பமும் வரக்கூடாது என்று நாம் எழுப்பும் ஜெபங்களுக்கு முன்னால் பவுலடியார் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுமா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். என்றும் செய்பவர், அன்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும்
முடிக்கும் கர்த்தர் அல்லேலூயா. என்றும் செய்பவர் அன்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் ஆமென். என்றும் செய்பவர் அன்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென் ஆமென். இதுதாங்க பரிசுத்தாவியுடைய வல்லமை. நிற்க முடியாது. ஆமென் நீ சுதிக்க ஆரம்பிச்சின்னா உன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென். யார் வந்தாலும் நிறுத்த முடியாது. யார் வந்தாலும் நிறுத்த மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் நிறுத்த முடியாது. ஆண்டவர் சொல்லி நிறுத்தினா மட்டும்தான் நிறுத்த முடியாது. அந்த ஆவிக்குள் அனலாக இருக்கணும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. படிப்பறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லை, எழுத படிக்க தெரியாது. சொல்லி கொடுத்த 2 நிமிஷத்தில் பிக்கப் பண்ணிட்டு அப்போவே பாடுறாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் ஆமென். என்றும் செய்பவர் அன்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் ஆமென் ஆமென் எனக்காக ஆமென் ஆமென். யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் அல்லேலூயா. இன்றும் செய்பவர் இன்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென் ஆமென் ஆமென். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். இதான் இந்த வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை சொன்னா போதும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு பயம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல். எனக்காக யாவையும் ஆமென். செய்து முடிக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். இன்றும் ஆமென். செய்பவர், ஆமென். இன்றும் செய்பவர், இன்றும் இன்றும் நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கும் செய்கிறவர், நாளைக்கும் செய்கிறவர், செய்து கொண்டே இருப்பவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்றும் செய்பவர், என்றும் என்றும் செய்பவர், இன்றும் செய்பவர், என்றும் செய்பவர், நன்றே செய்பவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்லா செய்வாருங்க. நல்லா வச்சு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம். தூயாவின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இறுதி அதில் நீங்க உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருக்கு. ஆமென். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இப்போதான் பவுல் சொல்றார் பாருங்க, 19ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். பாருங்க, தூய பவுல் எப்படி கேட்கிறாரு. நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கணும். அதனாலதான் அந்த பாடல், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். ஆமென். 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 ஆமாம் பாண்டவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில். அதனால தான் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அவ்வளோதான். உண்மையை இடைக்கட்சி. நான் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருப்பேன், இடைக்கட்சி. நீதியை மார்பு கவசமாக. ஆண்டவர் சமூகத்தில் நான் நேர்மையோடு இருப்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நிற்கிறேன். ஆமென். ஆமென்.
நான் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆமென். ஏனென்றால் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எப்பொழுதும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். விசுவசிக்கிறவர்கள் ஆமென். 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 வாழ்த்துக்களே. 20ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். இருக்கிறேன். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நான் விலங்கிடப்பட்டிருந்தும் என்று சொன்னால் அவருடைய சூழ்நிலையில், நம்முடைய சூழ்நிலை, நம்ம இன்னைக்கு எவ்வளவு நோய், நோக்காடு, வறுமை, பிணி, கஷ்டம், நஷ்டம், வேதனை, பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், மனவேதனைகள், மனசோர்வுகள், உள்மன காயங்கள் எல்லாம் இருந்தாலும் நம்மெல்லாம் என்னவா இருக்கிறோம்? நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. முதல்ல அவர் கேட்கறது என்ன? கடவுளுடைய வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்திரலுமாறு எனக்காக ஜெபிங்க. எனக்கு எவ்வளோ மனவேதனை, துன்பம், துயரம், பாடுகள் எல்லாம் எனக்கு இருந்தால் கூட நான் நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய உடல்நிலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய உடல் பக்குவம் எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஆனாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய தூதுவனாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து சொல்ல எனக்காக ஜெபிங்க. ஆமென். ஆமென். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் 15ஆம் வசனம் சொல்லுது, அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். அவ்வளோதான். அமைதி அருளும் நற்செய்தி. அமைதி, சமாதானம் எல்லாம் நடமாகும். ஆமென். அதுதாங்க அமைதி. குடும்பத்தில் சமாதானம், அமைதி அருளும் நற்செய்தி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. குடும்பக்காரன் காலைல வந்து சொல்லிட்டு போகிறான்னா கதை ஓரத்தில் நின்றுட்டு கேட்போம், நமக்கு ஏதாவது சொல்கிறாரா, எனக்கு ஏதோ சொல்கிறானா ஒட்டு கேட்போம். கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு கூட ஒட்டு கேட்போம். அவன் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்றைக்கி ஆவியார் ஒரு காலில் உன்ன வீட்டில் வந்து சொல்கிறார், என் மகளே, மகனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக செய்து முடிக்க அவர் இருக்காருங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்காக செய்து முடிக்க அவர் இருக்கிறாருங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கே செய்வாருங்க. ஆமென். நல்லா செய்வாருங்க, நன்றே செய்வாருங்க, என்னைக்கும் செய்வாருங்க, எப்போதும் செய்வாருங்க. அவர் இருக்கிறாருங்க, எனக்கு ஒரு பயம் இல்லைங்க. ஆமென். 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 ஆமாம் பாந்தவர்களே. அதனால தான் சங்கீதம் 3:5 சொல்லுகிறது. சங்கீதம் 3:5, ஆமென். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆமென். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. 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 எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அப்போ நல்ல தூக்கம் எனக்கு வருது. எனக்கு மட்டும் எப்படி வருது? நான் படுத்துறேன், அப்படியே தூங்கிடுறேன். தாவீது சொல்கிறாரு, எனக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும், என்னை எதிர்த்து எழுவார் எத்தனை மிகுந்து இருந்தாலும், கடவுள் என்னை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து பலர் சொன்னாலும், நீங்கள் எனக்கு காக்கும் கேடயமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீரே என் மாட்சியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை தலை நிமிர செய்கிறவரும் நீர் ஆண்டவரே.
அதனால் நான் நிம்மதியாக தூங்குவேன். அல்லேலூயா. நான் நிம்மதியாக தூங்குறேன். நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசி வழங்கும் பொழுது உனக்கு நல்ல தூக்கம் வரும். எல்லாம் நலமாகணும்னு சொல்லி மற்றவங்களை நீ ஆசீர்வதிக்க நீ நலமா இருப்பாய். அதான் அந்த பிச்சைக்காரர்கள் ரோட்டில் படுத்திருக்கவங்க ஏன் நிம்மதியாக தூங்குறாங்க? அவங்களுக்கு நீ கொடுக்குற பிச்சையை வாங்கிட்டு அவங்க மகளே நீ நல்லா இரு, மகனே நீ நல்லா இரு, மகனே நல்லா இருக்கு சொல்லி அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்க நைட்டில் படுத்தது நிம்மதியாக தூங்குறாங்க. மற்றவர்களை ஆசீர்வதிக்க உன் குடும்பம் ஆசீர்வாய் விளங்கும். உன்னை விரும்புவோர் நலமுடன் வாழ்வார்களாக. உன்னை விரும்புவோர் நலமுடன் வாழ்வார்கள். மற்றவர்களுக்காக நீ ஜெபித்து படுக்கும் பொழுது படுக்கறையில் நீ மற்றவர்களுக்காக ஜெபிச்சுட்டு படு, உனக்கு நல்ல தூக்கம் வரும். மற்றவர்களை ஆசி வழங்கணும், மற்றவர்களை சபிக்காதே. நேற்று நாம் சொன்ன ஒரு முடிவெடுப்போம், எப்பொழுதும் மற்றவர்களை சபிக்காமல், மற்றவருடைய குறைகளை குற்றங்களை எண்ணி பார்க்காமல் நாம் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். சிக்கனை பிடிச்சிக்கணும் ஆண்டவரை, யாரையும் சபிக்காம, யாருக்கும் சாபம் விடாம, அம்மா நீ நல்லா இருப்பம்மா, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராங்க சொல்லிட்டு போயிட்டு இருங்க. சொல்லிட்டே போயிட்டு இருங்க. நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ரோட்டில் படுத்து கிடக்கின்ற, அவல நிலையில் இருக்கின்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கின்ற, வறுமையில் இருக்கின்ற, இழிந்த இறங்கத்தக்க நிலையில் இருக்கின்ற, அந்த ரோட்டோரங்களிலே வீடு வசதி இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் போஷிக்கிறார். அவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க. அவங்களுக்கு எந்த ஹார்ட் அட்டாக்கும் வர்றதில்லை, அவங்களுக்கு எந்த கேன்சரும் வர்றதில்லை, அவங்களுக்கு எந்த வியாதியும் வர்றதில்லை. நல்லா சாப்பிட்றாங்க, அவங்க குடிக்கிறதும் இல்லை, துவைக்கிறதும் இல்லை, ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஆனாலும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எந்த வியாதியும் அவங்களுக்கு இல்லை. நிம்மதியாக சாப்பிட்றாங்க, நிம்மதியாக தூங்குறாங்கன்னா அவங்க வாங்குகிற அந்த பிச்சை காசாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், நீ என்ன கொடுத்தாலும் அவங்க உன்னை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு ரிட்டர்ன் போகுது. அல்லேலூயா. அதனால தான் அவங்க எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க. நம்ம புறவப்பட்டு பிரயோஜனம். நீ மற்றவர்களுக்கு நீ ஆசியாய் விளங்குவாய். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம், நீயோ ஆசியாய் விளங்குவாய். உன்னை ஆசீர்வதிப்பவரை நான் ஆசீர்வதிப்பேன். நீ யாரெல்லாம் மன்னிக்கிறியோ அவங்கள நான் மன்னிப்பேன். நான் உனக்கு ஆசியாய் விளங்குவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக 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 தேவன் ஆசீர்வதிப்பாராக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென்.